கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். வீண் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இணையோட கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் வரும், விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். கோபம் வரும், வெளியே சத்தம் போட்டு பேசுவோம், 10 வீட்டுக்கு காது கேட்கும். யார் நமக்கு என்ன பண்ண போறாங்க, கேட்டா கேட்டு போறாங்க அப்படின்லாம் தோணும். அப்படி தோணக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். முருகனை வழிபடுங்க. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படும். முக்கியமா அசைய சொத்து முதலீடுக்கான வாய்ப்பு பயன்படுத்திக்க. ஆனா அதிக கடன் பண்ணிக்காதீங்க. நான் அடுத்த ஒரு 2.5 வருஷம் அஷ்டம சனி வரும்போது கடன் கட்ட முடியாது. இப்போ ஒரு லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னா, மாசம் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதே கணக்கு போடக்கூடாது. நாளைக்கு அதே வருமானம் பார்க்கணும். சேமிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா அதே சமயம் இந்த வருமானத்தை வச்சு நீங்க கடன் பண்ணிக்க கூடாது. நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வாகனம் மாற்றி எடுக்க வாய்ப்பு இருக்கு. புதிய வாகனம் வீடு சேரும். ஆனா வீட்டுல சொல்லுவாங்க, எதுக்குங்க அதை கொடுத்து இத்தச்சோடு, அது 4 வீல் தான் போகுது, இது 4 வீல் தான் போகுது, எதுக்குங்க பெருசா கடன் பண்ணிட்டீங்கம்பாங்க. சரி, இப்படியாவது இருக்கட்டும், கடனாவது கட்டிட்டு இருக்கலாம், பணம் இருந்தா வேற ஏதோ வழியில நீங்க ஏதாவது பண்ணி விட்டுருவீங்க, பரவாயில்ல அப்படின்னு சாந்தம் அடைஞ்சுக்குங்க. பைரவரை கும்பிடுங்க.